அதாவது அந்த அந்த காலத்து அரண்மனையில் இடித்துரைத்து திருத்தும் புலவர்னு ஒன்று சொல்லுவாங்க. நீ செய்கிறது கரெக்டுன்னு சொல்கிறது அது வந்து ஏதோ போலித்தனமாக போய் ஒரு அன்பாக இருக்கணும், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லாமல் நீங்கள் அவ்வளோ தைரியம் சொல்லி கூட அவர் திருப்பி வர வச்சுருக்கார். வேறு யாராக இருந்தால் அவர் ரொம்ப இது வேணாம் பார்த்துக்கலாம் கட் பண்ணி உடனே செஞ்சுட்டார் பாருங்க திருப்பி அந்த அளவுக்கு. இது வந்து ஒன் இன்சிடென்ட், இது மாதிரி மேஜர் பல இன்சிடெண்ட்டில் அவருடைய டிசிஷன்ஸ், அவங்க டிசிஷனை வந்து இது டைவர்ட்டும் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு அந்த காலத்தில் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலை செகண்டரி ஸ்கூல் மாதிரி பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் ஸ்கூலாக தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட் ஸ்கூலை வந்து பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. நான் ஒரு சிறந்த ஸ்கூல் நாமக்கல் பக்கத்தில், அதில் படித்தவங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களாக ஆகிட்டாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் அவருடைய ட்ரீம் என்னென்னா, அவர் ஒரு சேவை மனப்பான்மையாக அந்த ஸ்கூலில் நடத்தினார். அவர் வந்து சாகத்துக்குள்ளே நான் வந்து புரட்சித் தலைவர்னால எனக்கு வந்து செகண்டரி ஸ்கூலை மாற்றிட்டு போகணுன்னு ஒரு இது. அவர் பெராலிட்டிக் அட்டாக் ஆகிட்டது. என்னை வந்து அமெரிக்கா பெரியசாமி சொல்லி எனக்கு செகண்டரி ஸ்கூலை மாற்றன்ட்டேன். நான் போய் சிஎம் சொன்னேன், இவர் வந்து சிறந்த சேவையோடு வேலை செய்கிறாரு, பணத்தை நோக்கமாக இல்லாமல், இதனால் பல பேர் படித்து முன்னேறிட்டாங்க எங்கள் பகுதியில். அவருடைய ட்ரீம் வந்து டு மேக் இட் எ ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னா, அதை நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லதுங்க. இது மாதிரி நல்ல ஹையர் எஜுகேஷன், அந்த குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியும். இது மாதிரி ஆளுங்கள் நாம் வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னேன். உடனே பரமசிவத்தை கூப்பிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்கிரேடேஷனை இதையும் சேர்த்துக்கினார். நாமக்கல் பாதி ஸ்கூல் அப்படின்னாரு. அவர் சொன்னார், பரமசிவன் சொன்னார், சார் இது முடியாது, ஏன்னா இது ப்ரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்கிரேட் பண்ண முடியும்னாரு. இன்னும் ஒரே வார்த்தையில் ஜிஓவில் அப்படி தாங்க சார் இருக்குன்னாரு. உடனே ஒரே வார்த்தை, சேஞ்ச் த ஜிஓ.